8ஆம் வகுப்பு அலகு 14 அமிலங்கள் மற்றும் காரங்கள். அதில் இப்போது நடுநிலையாக்கல் வினைன்னு பார்க்க போகிறோம். நடுநிலையாக்கல்னா அமிலமும் காரமும் இணைந்து ஒரு உப்பும் நீரும் உருவாகும். இதுதான் நடுநிலையாக்கல். இப்போது காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு எந்தெந்த அமிலத்தோடு சேர்ந்தால் என்னென்ன உப்பு கிடைக்கும்னு பார்க்கலாம். ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட சோடியம் ஹைட்ராக்சைடு வினைபுரிந்து சோடியம் குளோரைடுன்ற உப்பு கிடைக்குது. இதே சோடியம் ஹைட்ராக்சைடு காரம் சல்ஃபியூரிக் அமிலத்தோட வினைபுரிந்து சோடியம் சல்ஃபேட் என்ற உப்பு கிடைக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடு என்ற காரம் நைட்ரிக் அமிலத்தோட சேர்ந்து சோடியம் நைட்ரேட்டாக கிடைக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடு அசிட்டிக் அமிலத்தோடு சேர்ந்து நடுநிலையாக்கப்படும் போது சோடியம் அசிட்டேட் என்ற உப்பு கிடைக்குது. என்னது இது நடுநிலையாக்கல்? இப்போ நான் ஏற்கனவே சொன்னதுதான், பல்லில் அமிலத்தோடனால கரை படிந்திருக்கும். அப்போது நம்ம காரம் கொண்டு அதை எதுனா அது சுத்தமாயிடும். அது போல தான் இப்போது நம்ம சிவப்பெரும்பு கடிக்க வச்சா இல்லை தேனி கொட்டும் போது அதில் இருக்கக்கூடிய ஃபார்மிக் அமிலம் நம்ம உடலில் செலுத்தப்படும். அதனால நான் இடம் அது அரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த இடம், அந்த எறும்போ தேனியோ கொட்டின இடம் ப்ளஸ் அங்கே ஒரு குண்டாக எறும்பி போயிடும். மினிமம் 24 hours 12 to 24 hours வரைக்கும் அந்த பெயின் எரிச்சல் இருக்கும். அப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்கும் போது என்ன, நம்ம வீட்டுங்களை சொல்லுவாங்க, இது குழவி கொட்டிடுச்சா, தேனி கொட்டிடுச்சா, எறும்பா கடிச்சிச்சு, சிவப்பெரும்பு ஒன்றும் இல்லை, அது மேலே சுண்ணாம்பு தடவுன்னுவாங்க. சுண்ணாம்புல இருக்கக்கூடிய கால்சியம் ஹைட்ராக்சைடுன்றது காரம் ஃபார்மிக் அமிலத்தோட வினைபுரிந்து நடுநிலையாக்கும். இதனால் அந்த அமிலம் வேலை செய்யாமல் போயிடும், நமக்கு அதனால பெயின் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி குழவி கொட்டுது. குழவி கொட்டும்போது நம்ம உடலில் செலுத்தப்படும் அல்கலின்ற காரப்பொருளின் மூலம் ஏற்படுது. இந்த காரத்தன்மையை நடுநிலையாக்க நம்ம என்ன பண்ணுறோன்னா அமிலத்தன்மை கொண்ட வினிகரை பயன்படுத்துகிறோம். குழவியால் நம்ம உடம்புல என்ன இருக்குது, அல்கலின்ற காரப்பொருள் வருது. அதை நடுநிலையாக்க நம்ம என்ன பண்ணுறோம், வினிகரை பயன்படுத்துகிறோம். எறும்பு தேனீனா என்ன பண்ணுவோம், ஃபார்மிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணோது நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு சுண்ணாம்பை பயன்படுத்துவோம். இதுவே குழவி கொட்டிடுச்சுன்னா அல்கலின்ற காரப்பொருளை நடுநிலைத்தன்மை படுத்த நம்ம என்ன செய்வோம், வினிகரை பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் பற்சிதைவு, அது ஏற்கனவே பல தடவை நான் சொல்லினே வந்துட்டேன். இந்த பாடம் எடுத்ததுலேருந்து காரத்தன்மை கொண்ட பற்பசையை பயன்படுத்தணும். அதே போல் நம்ம உடலில் கல்லீரல், பித்தப்பை, கணையம் இதில் சுரக்கக்கூடிய நொதிகள், நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இதெல்லாம் சேர்ந்து இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்களின் செரிமானத்திற்கு பயன்படுகின்றன. இதுவே அளவுக்கு அதிகமாக சுரக்குது, இல்லை நம்ம சரியாக டைமுக்கு சாப்பிடலன்னா நம்ம வயிறு ரணமாயிடும். அப்போது அமிலம் சுரந்து ரணமாகும். அப்போது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அலுமினியம் ஹைட்ராக்சைடுன்ற கலவையை அமிலக்கு நீக்கியா பயன்படுத்தோம்னா நம்ம வயிறு சமநிலை, அதாவது நடுநிலையாக்கப்படும். ஸோ நம்ம வயிற்றில் இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கு நம்ம எதை போடுறோம், நாம் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அலுமினியம் ஹைட்ராக்சைடுன்ற காரத்தை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி நிறைய விளைச்சல் சில சமயம் மண் அமிலத்தன்மையாக மாறிடும். அது தாவரங்கள் வளர்ச்சிக்கு சரியாக இருக்காது. அதை சரி செய்ய சுண்ணாம்பு கற்கள் இல்லை மரக்கட்டைங்கள்லாம் எரித்து அதனால் கிடைக்கக்கூடிய சாம்பல் இதெல்லாம் மண்ணில் சேர்ப்பாங்க. இது என்னதும் மண்ணில் கலக்கும்போது அந்த அமிலத்தன்மை இந்த காரமும் ஒன்று சேர்ந்து நிலம் நடுநிலை ஆக்கப்படும். நம்ம அந்த காலத்துல எல்லாம் காலைல எழுந்த உடனே எத்தனை பேர் பேஸ்ட்டு பல்பொடி வச்சுருந்தாங்க, ஒரு 20 years பேக்னா எல்லாம் அடுப்பில் இருக்கிற சாம்பலை எடுத்து பல் விளக்குவாங்க. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லேயே கேட்பாங்க, என்னது நீங்கள் செங்கல் பொடியில் சாம்பலில் பல் விளக்குறீங்களான்னு. சொல்லப்போனால் சாம்பல் என்னது, அதுவும் ஒரு காரம் தான். ஆனால் நான் தற்போதைய காலகட்டத்தில் நம்ம பருப்பசை பல்பொடியை பயன்படுத்துகிறோம். தொழிற்சாலைகள்லேருந்து வெளியேற்றப்பட்ட கழிவில் சல்ஃபியூரிக் அமிலம் உள்ளது. அது அப்படியே நீரோடையில் கலந்துட்டா நீர் எல்லாமே வீணாக போயிடும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அதனோட சுண்ணாம்பு சேர்ப்பாங்க. சுண்ணாம்பு சேர்க்கும் போது அதுவும் நடுநிலையாக்கப்படும். நிலக்கரி போன்ற புதை வடிவ பொருள்களை எரிக்கும் போது அப்போது சல்ஃபர் டை ஆக்சைடு வெளிப்படும். சல்ஃபர் டை ஆக்சைடோட திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், அமிலத்தன்மை மிகுந்த வாயு மின் நிலையங்களில் சுண்ணாம்பு தூள் அல்லது சுண்ணாம்பு கற்களை கொண்டு நடுநிலையை ஆக்குறோம். இந்த மாதிரி சல்ஃபர் டை ஆக்சைடால் ஏற்படும் காற்று மாசுபாடு தடுக்கப்படுகிறது. எப்படி தடுக்கிறோம், சுண்ணாம்பு தூளையும் சுண்ணாம்பு கற்களையும் வச்சு நிறங்காட்டி ஒரு பொருள் அமிலமாக காரமாக நடுநிலைத்தன்மை உடையதான்றது
நிறங்காட்டி மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதாவது pH பேப்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இயற்கை நிறங்காட்டி என்னது? மஞ்சள். நாம் வீட்டுங்களில் ஆலங்க கரைப்போம். எப்படி செய்வோம்? மஞ்சள் தூளில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதில் சுண்ணாம்பு கலப்போம். அப்போ என்ன ஆகும்? நல்ல ரெட் கலராக சிவப்பு நிறமாக அது மாறிடும். அதை வச்சு கற்பூரம் வச்சு ஆலங்கரைப்போம். ஸோ மஞ்சள் அமிலத்தில் மஞ்சள் நிறமாகவே இருக்கும். இதுவே காரத்தில் கலக்கும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்போ சிவப்பு நிறமாக மாறிவிடும். அதே மாதிரி செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவை ஒரு கொதிக்கிற தண்ணியில் போட்டோம்னா அந்த அது பிங்க் கலரில் வரும். இப்போ அந்த கரைசலை எடுத்து வடிகட்டி வச்சுக்கிட்டு அதில் அமில கரைசலை சேர்த்தோம்னா இளஞ்சிவப்பாக மாறும். இதே காரக்கரைசலில் சேர்க்கும்போது அது பச்சை நிறமாக மாறும். இப்போ நம்ம வீட்டிலே செம்பருத்தி பூ இருக்குன்னா ஒரு கொதிக்கிற தண்ணியில் செம்பருத்தி பூ போட்டுட்டு அது ஒரு மாதிரி லைட் கலர் சேஞ்ச் இருக்கும். அதில் நம்ம வீட்டில் இருக்கிற சோப்பு இல்லை பேஸ்ட்டை கலந்தோம்னா அது பச்சையாக மாறுறதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் பீட்ரூட் சாறு. பீட்ரூட் சாறையும் நம்ம என்ன பண்ணலான்னா இயற்கை நிறங்காட்டியாக நாம் பயன்படுத்தலாம். அதன் பிறகு லிட்மஸ். எல்லோரும் சொல்லுங்க, லிட்மஸ் பேப்பர் எப்படி அது செயற்கை இல்லையானுவாங்க. அது இயற்கையானது தான். இதுவும் அமிலம் காரத்தை காட்டும். இது லைக்கன்கள்லேருந்து பிரித்தெடுக்கிறாங்க. அதனால இதை ஞாபகம் வச்சுங்க. லிட்மஸ் நிறங்காட்டி செயற்கை கிடையாது, இயற்கை. இதுவும் என்ன செய்யும்? அமிலம், அதாவது இந்த தாள் சிவப்பு அல்லது நீல நிறத்தில் இருக்கும். நீல லிட்மஸ் தாள் அமிலத்தை சிவப்பாகவும், சிவப்பு லிட்மஸ் தாள் கரைசல் நீல நிறமாகவும் மாற்றும். அதாவது காரத்தில் நிறமாற்றம் இல்லாமலும் அமில கரைசலில் நிறங்காட்டிகள் எப்படி என்னென்ன நிறத்தை காட்டணும் நம்ம இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபினாப்தலின். இது ஒரு செயற்கை நிறங்காட்டி. ஃபினாப்தலின் என்ன செய்யும்னா இது அமில கரைசலில் நிறமற்றதாகவும் காரக்கரைசலில் இளஞ்சிவப்பு நிறமாகவும் இருக்கும். மெத்தில் ஆரஞ்சு சூடான நீரில் திடநிலையில் வடிகட்டி இது பயன்படுத்துது. மெத்தில் ஆரஞ்சு என்ன பண்ணும்? அமில கரைசலில் சிவப்பாகவும் காரக்கரைசலில் மஞ்சளாகவும் நிறமாற்றம் நடைபெறுகிறது.